இல்லை அண்ணன் விமானம் மூலம் வந்துட்டாங்க, இங்கே ஓய்வு எடுத்துருக்காங்க. சரியாக இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்க நினைக்கிறேன். இந்த காவல்துறை கெடுபிடிலாம் பார்க்கும்போது ரொம்ப அராஜகமாக இருக்குது. இங்கே வந்து யாரையுமே உள்ளே விடாமல் ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாங்க. கட்சிக்காரங்க எல்லாத்தையும் ஒரு மூலையில் நிறுத்தி அதை வந்து வாகனத்தை முன்னாலே மறிக்கணும், இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு டிராஃபிக்கு உருவாக்கணுங்கிற மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ இடம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் சாலை ஓரத்துலேயே நிறுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் கட்சிக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க நலனுக்காக. ஆனால் யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் சாலை ஓரத்தில் நிற்கிறதுனால பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரியே உருவாக்குறாங்க. எவ்வளோ தூரம் நம்ம போய் கேட்டுக்கிட்டாலும் அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அதாவது ஒரு தூண்டுதலின் பேரில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. அது எப்பவுமே பண்ணுறது தானே ஒரு இல்லை. போன முறையெல்லாம் அப்படி இல்லை. போன முறையில் இந்த அளவுக்கு அடைமுறை இல்லை. போன தடவை அதிகமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னு அதுக்காக ரோடு ஓரத்தில் சாலை ஓரத்தில் நிற்க வைக்கக்கூடாது. 500 பேருக்கு மேற்பட்ட மக்கள் சாலையில் நிற்கிறாங்க இல்லையா, அதனால மிகப்பெரிய போக்குவரத்து பாதிப்படுது. அதனால மக்கள் என்ன சொல்லுவாங்க, மக்கள் யாரை சொல்லுவாங்க, காவல்துறையை சொல்ல போகிறாங்க, கட்சியை தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு அதனால தான் நாங்கள் கேட்குறோம், கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து வைங்க. கட்சியிலேருந்து தலைமையில் வந்து நிர்வாகிகள்லாம் வர சொல்லி அழைப்பு வந்ததாக சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லலை. எல்லாமே அவங்கவுங்க வந்தது தான். யாரும் போய் கூப்பிடல. அவங்கவுங்க பல மாவட்டத்திலேருந்து அழைத்து நான் வரேன்னு சொல்லி தான் வரேன். நாங்கள் எல்லாரும் தவிர்த்துருக்கோம், யாரையும் வர வேணான்னு சொன்னோம். அப்படி வந்தாலும் எல்லாத்தையும் தலைமைக்கு போங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, இதெல்லாம் மக்களாக அவங்களா கட்சியினராக வர்றாங்க வர்றாங்க அப்படின்றதுக்காக. விசாரணைக்கு தானே இப்போ திரு சீமான் அவர்கள் வந்து வராங்க. ஆமாம். இந்த சூழ்நிலையில் வந்து இதுக்கு முன்னக்கூட்டி இது போன்று இல்லை நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ போலீஸோடைய பாதுகாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற எதுவும் நடக்குதுக்கு நீங்கள் எதுவும் இல்லை, அந்த கைது வர போகும் நீங்கள் நினைக்கல? இல்லை கேட்கல நினைக்கல. நாங்கள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல, அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பேச்சு வெளியில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதுக்காக தான் இந்த மாதிரி தன்னெழுச்சியாக எல்லாரும் கிளம்பி வர்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், கடந்த முறையே வந்து சீமான் அவர்கள் வந்து இந்த வளர்ச்சி காவல் நிலையத்தில் ஆஜராகும்போது இவ்வளோ கூட்டம் கொண்டு அது அவருடைய தனிப்பட்ட வழக்கு, தன்னுடைய தொண்டர்களை தவறான முறையில் பயன்படுத்த ஆரம்பிச்சு சொன்னீங்கன்னா இந்த முறையும் இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு அதே வழக்குக்காக தான். இல்லை, அது எப்படி தனிப்பட்ட வழக்கு நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு கட்சியின் தலைவர் அவர் மீது தொடர்ச்சியாக இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புகிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மேலே தொடர்ச்சியாக இந்த விஜயலட்சுமியை தாண்டி வீரலட்சுமின்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பணும்னு பரப்பும்போது ஒரு கட்சித் தலைவர் மீது களங்கத்தை ஏற்படுத்தும் போது அது எப்படி தனிப்பட்டதாக இருக்கும்? கட்சியின் நபராக தானே அவர் இருக்காரு, கட்சியின் முகமாக தானே இருக்காங்க. அப்படிங்கும்போது தொண்டர்கள் வரதான் செய்வாங்க. இது கட்சிக்கானது தான். கட்சிக்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் நாம் தமிழர் கட்சி அதை பார்க்குது. இது தனி நபருக்கானது இல்லை. சீமானண்ணன் தனி நபர் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழினத்தின் ஒரு முகமாக தான் இருக்கார். அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது ஒட்டுமொத்த தமிழகமும் திறன் நிற்கிறது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. காவல்துறை வந்து உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குறோம், ஆனால் நாம் தமிழ் காவல்துறைக்கு எங்கே ஒத்துழைப்பு வழங்கியிருக்காங்க? காவல்துறை எங்கெங்க ஒத்துழைப்பு வழங்கியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்க. காவல்துறை எங்க ஒத்துழைப்பு இருக்காங்க? எந்த இடத்துல ஒத்துழைப்பு ஏங்க? போராடு வர்றவங்களை ஒடுக்குறாங்க. அங்க வந்து வீட்டை முற்றுகையிடன் வர்றவங்களுக்கு ரோட்ல பாதுகாப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 3 மணி நேரமா அவங்க நிக்க வச்சு அவங்கள வந்து அண்ணனுக்கு எதிராக பேச வச்சாங்க. இந்த காவல்துறையை நம்பியா நாங்க இருக்க முடியும்? சொல்லுங்க. காவல்துறை இன்னைக்கு அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழையலையா? எதுக்காக நுழைஞ்சாங்க? யாரை பார்த்து நுழைஞ்சாங்க? அவங்க என்ன தேவை இருந்துச்சு அன்னைக்கு? சொல்லுங்க. வெளியில ஒட்டிட்டு போயிட்டீங்க, வெளியில ஒட்டி நீங்க போயிட்டீங்கல்ல, எதுக்கு உள்ள அத்துமீறி நுழைஞ்ச காவலர் அடிச்சீங்க? எதுக்கு அவரை ரோட்ல வச்சு அடிச்சிருக்கீங்க? வெளியில பார்க்கு கூட்டி போய் அடிச்சிருக்கீங்க, காவல் நிலையத்துல வச்சு அடிச்சிருக்கீங்க அவரை. இதெல்லாம் யார் சொல்றது? அப்புறம் காவல்துறை நம்பிலாம் இல்லைங்க. காவல்துறை இந்த அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக இந்த மாதிரி வன்மத்தை காவல்துறை மூலமாக கட்டவிழ்த்து விடுது திமுக அரசு. இதை நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். சீமான் அவர்கள் வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு வீசுறதுக்காக 10 பேர் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, அவங்களை கைது பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரு பாதுகாப்பற்ற எங்க கைது பண்ணிருக்காங்க? எங்க கைது பண்ணிருக்காங்க? பிரஸ் ஊடகத்துக்கு தெரியுமா? யார் பேர் தெரியுமா உங்களுக்கு? 10 பேர் யாருன்னு உங்களுக்கு யார்கிட்ட சொல்லியிருக்காங்களா? சொல்லல. நீங்களா யூகத்தில் எப்படி சொல்றீங்க? 10 பேர் பேரை சொல்ல. 10 பேர் கைது பண்ணா 10 பேர் பேரை சொல்லுங்க. எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள், எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் சொல்லணும்ல. இதுவரைக்கும் சொல்லலையே. அது ஒரு நாடகம் சொல்றேன். தொடர்ச்சியாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க. அதனால்தான் எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சி வன்மம் அவங்களுக்கு கொண்டிருக்கிறதுனால இந்த மாதிரி இடையூறுகள் பண்ணி பேரை கெடுக்கிறதுக்கும் நாம் தமிழர் கட்சி தலைவர் மீது களங்கத்தை ஏற்படுத்துறது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒருபோதும் வெற்றி அடையாது. பிரவீன் ராஜேஷ் அவருக்கும் நாம் தமிழருக்கும் ஏதாவது தனிப்பட்ட பகைதான்? தனிப்பட்ட பகையெல்லாம் இருக்குங்க. அவருக்கு வந்து ஒரு அரசு அதிகாரிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தொடர்ச்சியாக வன்மங்கள் அது நாம் தமிழர் கட்சி மேலேயும் இருக்கு, மக்கள் மேலேயும் இருக்கு.
எந்த இடத்துலையும் அவர் சரியாக இருந்தது கிடையாது. பெசனர்ல மிக மோசமாக அவர் வந்து நடந்து கொண்டாருன்னு பல வழக்குகள் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு வழக்கில் அவருக்கு வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆள் தான் அவர். புரியுதுங்களா? எங்கள் மீது தொடர்ச்சியாக வன்மம் இருக்கு. அவரோட அப்பா வந்து ராஜீவ்காந்தி கொலைகளை இறந்துட்டாரு. அந்த கொலையில அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும்? அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அது என்னவோ நாங்கள் ஏதோ செஞ்ச மாதிரி திட்டமிட்டவர் செஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு வன்மத்தை ஏற்றுக்கிட்டு தொடர்ச்சியாக இந்த செயல்களை நீங்க அத்தனை பேர் அங்க வந்தாங்க. ஒரு பெரிய 32 இயக்கம்னு சொல்லிட்டு வந்து நின்னாங்க. ரோட்ல நிக்க வச்சு அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு இது கொடுத்தாரு தவிர எங்களை யாரையும் போராட விடல. எங்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி உள்ளுக்குள்ள வைக்கிறது தான் அவர் நினைச்சாரு. என்னுடைய வாகனம் தாக்கப்பட்டது போக்குல என்னையே தான் இது பண்ணாரு தவிர வாகனத்தை தாக்கிய போது இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலங்க. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? நாம் தமிழர் கட்சிக்கும் காவல்துறையினர் அது தனிப்பட்ட விதத்துல வந்து மோதல் ஏற்பட்டுட்டே இருக்கு. வருண்குமார் அப்படிலாம் இல்ல. நீங்க ஒட்டுமொத்தமா காவல்துறைன்னு சொல்லாங்க. காவல்துறையில் சில பேரை இந்த அரசு அவர்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அதுக்கு சில பேருக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கறக்கா செய்வாங்க. இல்ல தனிப்பட்ட வன்மமா இருக்கலாம். இல்ல அவர்களுக்கு ஏதோ தேவை இருக்கலாம். அதை சரியாக இந்த அரசு பயன்படுத்தி கொண்டு அவர்களை ஒரு கண்காணி மாதிரி உபயோகிக்கிறாங்க. அவ்வளவுதான். எங்களுக்கு எதிராக நீடிக்கும் நினைக்கிறேன். சீமான் அவர்கள் ஆஜராரு. சென்ற முறை 3 மணி நேரம் விசாரணை நடந்துச்சு. இந்த முறை எவ்வளவு நேரம் விசாரணை நீடிக்கும்? இல்ல அது நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் சொன்னது போலதான் மிக நாங்க வந்து அந்த ஒத்துழைப்பு கொடுக்கறதுல இருந்து பின்வாங்க போறோம்ல. எப்போதுமே அண்ணன் அவர்கள் கூப்பிட்டால் அழைத்தால் வருவார். அதுல மாட்டு கருத்தே இல்லை. இது வந்து ஒரு பொய் வழக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்றாங்க. இதை நாங்கள் இங்க வந்து ஒரு நீதி கிடைக்காது. ஏன்னா இதை செய்வதே ஆளும் அரசு தான். அண்ணனுக்கு எதிராக இதை மீண்டும் மீண்டும் தூண்டி விஜயலட்சுமி அவர்களை தூண்டி இந்த மாதிரி வழக்கை கொண்டு போறதே திமுக அரசு தான். அதனால இதை நாங்கள் இங்க முடியறதா இது இல்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டிருக்கோம்.